ஈஸ்வரி முகத்துல கறி பூசி சேதுவ மனசார மன்னிச்சு தமிழ்ச்செல்வி ஒன்னு சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னையா சேது காலையிலேயே எங்கேயோ வெரசா கிளம்பிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் சேது கிட்ட கேட்க, அப்பா அது இன்னைக்கு கோர்ட்டுல வர சொல்லியிருந்தாங்கப்பா. நான் ஏற்கனவே தமிழ்ச்செல்விக்கு விவாகரத்து கொடுக்கற விஷயத்துல நான் கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி நான் வக்கீல் கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனாலும் இந்த கேஸ் கோர்ட் வரைக்கும் போய் ஜட்ஜி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ, தமிழ்ச்செல்வி அங்க என்ன சொல்றாங்களோ அதை வச்சுதான் இந்த கேஸை நகர்த்த முடியும். வாபஸ் வாங்கினாலும் ஜட்ஜோட முடிவு தான் அங்க கேட்க முடியும்னு சொல்லி வக்கீல் சொன்னார்ப்பா. அதனாலதான் நான் இப்போ கோர்ட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது சொல்ல, உடனே அங்க இருந்த அப்பத்தாவோ, இங்க பாரியா சேது, நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ மனசார திருந்தி தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்க. கண்டிப்பா என் பேத்தி உனக்காக மனசு மாறி உன்னை ஏத்துக்கிறேன், இந்த கேஸை நானும் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு அவளே சொல்லுவா. நீ எதுக்கும் கவலைப்படாத, நல்லபடியா பத்திரமா நீ கோர்ட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு அப்பத்தான் சொல்ல, சரிப்பா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது இங்க தமிழ்ச்செல்வி வர்றதுக்காக வெளியே கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் தமிழ்ச்செல்வி தன்னோட அம்மா வசந்தி சொன்னதை கேட்டு, எப்படியாவது நாம சேது மாமா நம்மளை சந்தேகப்பட்டதுனால அவரை விட்டு பிரியறதா இருந்தோம். ஆனா அம்மா இப்படி பேசுனதை வச்சு இப்போ என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வருத்தத்தோடவே படிக்கட்டு இறங்கி வர, அங்க ஈஸ்வரியோ இங்க தமிழ்ச்செல்வியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன தமிழ்ச்செல்வி, இன்னைக்கு ஏதோ கோர்ட்டில் ஹியரிங்னு கேள்விப்பட்டேன். ஆமா, சேது ஏதோ கேஸை வாபஸ் வாங்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, கூட இருந்த மகேஸ்வரியோ இங்க ஈஸ்வரிய பார்த்து, ஆண்டி சேது மாமா இந்த விவாகரத்து கேஸை வாபஸ் வாங்கினாலும் சரி, ஆனாலும் மாமா கேட்ட கேள்வி இவ மனசுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கும். 1000 தான் இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டிய சந்தேகப்படும் போது பொண்டாட்டிக்கு கோவம் வரதானே செய்யும். அந்த ரோஷத்திலேயாவது இவ அந்த கேஸை எப்படியாவது இவ சம்மதம் சொல்லி விவாகரத்து வாங்க தான் போறா. ஏன்னா இந்த தமிழ்ச்செல்விக்கு ரோஷம் கொஞ்சம் அதிகம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மகேஸ்வரி வேணும்னே அங்க தமிழ்ச்செல்விய ஏத்தி விட, உடனே ஈஸ்வரியோ, ஆமா ஆமா, ஏன் தமிழ், உன் வயிற்றுல வளர்ற குழந்தை வீட்டில் இருக்க எல்லாருமே சேதுவுக்கு பிறக்க போறதுன்னு தான் சொன்னாங்க. ஆனா சேது மட்டும் உன் மேல சந்தேகப்பட்டு இருக்கான். இங்க பாரு, அவன் கூட சேர்ந்து வாழணுமா வாழக்கூடாதான்னு உன்கிட்ட தான் இருக்கு, பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரியும் மகேஸ்வரியும் மாறி மாறி அங்க தமிழ்ச்செல்விய ரொம்பவுமே கோபப்படுத்த, தமிழ்ச்செல்வியோ இங்க சேது அங்க ஒயின் ஷாப்ல வச்சு பேசின எல்லா வார்த்தைகளையும் தன்னோட நினைவுக்கு கொண்டு ரொம்ப கோபத்தோடவே அங்க இருந்து வராங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரியோ மகேஸ்வரியை பார்த்து, இங்க பாரு, கண்டிப்பா இவ போற வேகத்தை பார்த்தா சேதுவுக்கு விவாகரத்தை கொடுத்துட்டு மறு வேலை பார்த்துட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள வருவா. அதுக்குள்ள எப்படியாவது ராஜாங்க மாமா கிட்ட உன்னோட கல்யாணத்தையும் சேதுவோட கல்யாணத்தையும் பண்ணி வைக்க சொல்லி நான் பேசுறேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு திட்டத்தை போட, இங்க மகேஸ்வரிக்கோ ரொம்பவுமே சந்தோஷமாகுது. கொஞ்ச நேரத்துல இங்க தமிழ்ச்செல்வி வெளியே வரவும் தனத்தை அழைச்சிக்கிட்டு தமிழ்ச்செல்வி அங்க சேது காத்துக்கிட்டு இருந்த கார்ல ஏறி இங்க 3 பேருமே நேரா அங்க கோர்ட்டுக்கு போறாங்க. அதே சமயம் இங்க தாமரையும் சாவித்திரியும் எப்படியாவது கோர்ட்டுல அப்படி இவ என்னதான் சொல்ல போறா அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே ஒரு ஆட்டோ பிடிச்சு நேரா அங்க கோர்ட்டுக்குமே போறாங்க. தமிழ்ச்செல்வியும் சேதுவும் கார் எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு கிளம்பின நேரம், கொஞ்ச நேரத்துல அங்க ராஜாங்கத்தோட வீட்டுக்கு போலீஸ் ஜீப்ல போலீஸுமே வர ஆரம்பிக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட கருப்பு வேக வேகமா உள்ள மாமா மாமா, இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த கருப்பு சொன்னதை கேட்டதும் இங்க ராஜாங்க இருந்துக்கிட்டு, வாங்க இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம் சொல்லியிருந்தா நானே ஸ்டேஷனுக்கு என் ஆளுங்களை அனுப்பியிருப்பனே, இல்லைனா ஃபோனில் கூட பேசியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்க சொல்ல, இல்லைங்க ஐயா, சில விஷயத்த ஃபோனில் பேசலாம், ஆனால் சில விஷயத்த நேரில் தானே பேசணும், அதனால தாங்க ஐயா வந்திருக்கேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சரிங்க சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், என்ன விஷயமா என்ன தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அங்க இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்க, இன்ஸ்பெக்டரோ, ஐயா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நீங்க ரோட்ல நடந்து போகும்போது ஒரு கார்காரன் உங்களை இடிச்சிட்டு போனதா, அது யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லி உங்க பையன் சேது போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்திருந்தாரு. அந்த விஷயமா உங்ககிட்ட பேசலாம்னு வந்திருந்தோம். ஆமா, உங்க பையன் சேது இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்க, இல்ல, அவன் கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயமா அவனோட மனைவியை அழைச்சிக்கிட்டு வெளியே போயிருக்கான்.
எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. ஐயா, நீங்க அன்னைக்கு ரோட்ல நடந்து போகும்போது உங்களை வேணுமனே ஒருத்தன் கார்ல இடிச்சு உங்களை கொலை பண்ணணுங்கிறத ஒரே காரணத்துக்காக தான் அந்த காரை உங்க மேல ஏத்தி உங்களை ரோட்லயே தள்ளி போட்டுட்டு போயிருக்கான். இது எங்களுக்கு தெரியும் ஐயா. அது யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அந்த கொலைகாரன் வேற எங்க இல்ல, உங்க வீட்லயே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் சொல்ல, இதை கேட்டுக்கிட்டு இருந்த அப்பத்தா, மோகனா, ராஜாங்கம்னு எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன இன்ஸ்பெக்டர் சொல்றீங்க? என்ன கொலை பண்றதுக்கு என் வீட்லயே இருக்கானா? அது யாரு? நான் இப்பவே தெரிஞ்சுக்கணும். நீங்க யார சொல்றீங்க? எங்க வீட்ல அப்படி யாரும் இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்ல, இல்லைங்க ஐயா, உங்க வீட்ல தான் இருக்காங்க. ஆமாங்க ஐயா, உங்க வீட்ல இருக்க போஸு தான் உங்களை கொலை பண்ணணும்னு ஒரே நோக்கத்துல அன்னைக்கு கார் எடுத்துக்கிட்டு வந்து உங்களை ஏத்தி கொலை பண்ண பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்டதும் இங்க ராஜாங்கமுமே, என்ன இன்ஸ்பெக்டர் சொல்றீங்க? எங்க வீட்ல இருக்க என் தம்பியோட பையன் போஸா? அடக்கடவுளே, என்ன இது? ஐயா, இதுக்கே நீங்க ரொம்ப அதிர்ச்சி ஆகுறீங்க. இன்னும் மேல மேல கேட்டீங்கன்னா இன்னமுமே அதிர்ச்சி ஆகுவீங்க. ஆமாங்க ஐயா, உங்க வீட்ல இருக்க அந்த போஸோட ஃப்ரெண்டு பிடிச்சிதான் நாங்க எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப எமர்ஜென்சியா அட்மிட் பண்ணியிருக்கும் போது கூட அந்த போஸுங்கிறவன் உங்களை கொலை பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்கான். அதுக்கப்புறம் உங்க உயிரை காப்பாத்தினது உங்க மருமக தமிழ்ச்செல்வி தான். ஆமாங்க ஐயா, போஸு கத்தியோட உங்களை கொலை பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறது எப்படியோ உங்க மருமக தமிழ்ச்செல்விக்கு தெரிஞ்சு உங்க உயிரை தமிழ்ச்செல்வி காப்பாத்தியிருக்காங்க. ஐயா, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்த இன்ஸ்பெக்டர் ஒரு ஒரு உண்மைகளா எடுத்து இங்க ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல, அங்க இருந்த அப்பத்தாவோ, என்ன இன்ஸ்பெக்டர் சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் நாங்க எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்த கேட்க, இங்க பாருங்க, உங்க உங்க உயிரை காப்பாத்தினது தமிழ்ச்செல்வி தானு இதுல வீடியோ ஆதாரமா இருக்கு. ஆமாங்க ஐயா, அந்த போஸோட ஃப்ரெண்டு சொல்ல சொல்ல நாங்களுமே உங்களை அட்மிட் பண்ணியிருந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுல அந்த போஸ் உங்களை கத்தி எடுத்துக்கிட்டு குத்த வர்றதையும் அந்த தமிழ்ச்செல்வி காப்பாத்துறதையும் எல்லாமே இந்த வீடியோ ஆதாரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபோனில் இருந்த வீடியோ ஆதாரம் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடுத்து அங்கே இருந்த ராஜாங்கம், அப்பத்தா, மோகனான்னு எல்லாருக்குமே போட்டு காட்ட, அதை பார்த்ததுமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. பாவி பாவி, இவெல்லாம் திருந்தவே மாட்டானா? கடவுளே, ஒரு கொலைகாரனையா இத்தனை காலமா நம்ம வீட்டுக்குள்ள வச்சு அவனுக்கு சாப்பாட்டை போட்டு அவனை வளர்த்துருக்கோம். இப்படி விஷத்தையே கூட வச்சிருக்குமே. ராஜாங்கம், அவனை சும்மாவே விடக்கூடாது. அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட அப்பத்தா சொல்ல, உடனே அங்க இருந்த ராஜாங்கமுமே, ஏய் ஈஸ்வரி, எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட குரல் கொடுக்க, இங்க ஈஸ்வரி என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு சித்ராவை அழைச்சிக்கிட்டு வேக வேகமா படிக்கட்டி இறங்கி வர, என்ன மாமா, என்னாச்சு? எதுக்காக இப்படி இவ்வளோ கோவமா கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நிதானமா வந்து கேள்வி கேட்க, ராஜாங்கமுமே கோவம் வந்து, ஏய் ஈஸ்வரி, இந்த இன்ஸ்பெக்டர் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொன்ன எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அங்க ஈஸ்வரிய பார்த்து கேட்க, ஈஸ்வரியோ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இங்க ராஜாங்க மாமாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க ராஜாங்கத்தோட காலில் விழுந்து ரொம்பவுமே கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஏய் ஈஸ்வரி, என்ன இப்படி காலில் வந்து விழுந்தா உன் பையனை நான் மன்னிச்சிடுவேனா? ச்சே, இப்படியெல்லாம் ஒரு கேவலமானவனை நான் சாப்பாடு போட்டு வளர்த்துருக்கேன். இல்லை, இனிமே அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். ஒட்டுமொத்த குடும்பமே இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் ரொம்ப கோபத்தோட பேச, உடனே அங்க இருந்த அப்பத்தாவோ, ஏய்யா ராஜாங்கம், இவ கிடக்குறா, இவெல்லாம் புள்ளைய ஒழுங்காவே வளர்க்கல. இங்க பாரு, நீ அதை விடு. தமிழ்ச்செல்வி அங்க கோர்ட்டுக்கு போயிருக்கா. அது மட்டும் இல்ல, தமிழ்ச்செல்வி மட்டும் அங்க சேதுவை பிடிக்கலன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்விக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த உறவுமே இல்லாம போயிடும். பாரு, அவதான் இந்த குடும்பத்துக்கு எப்பவுமே குலதெய்வமா இருந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்திருக்கா, உன் உயிரை காப்பாத்திருக்கா. அப்படிப்பட்ட ஒரு மருமகளை நம்ம தொலைச்சிடக்கூடாது. நீ போய் கண்டிப்பா அவகிட்ட டாக்டர் வந்து சொன்ன எல்லா உண்மைகளையுமே தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லி மனசார மன்னிப்பு கேளு, நன்றி சொல்லு. நீ முதல்ல போ. நீ போய் பேசுனா கண்டிப்பா தமிழ்ச்செல்வி சேதுவுக்கு விவாகரத்து கொடுக்க மாட்டா.
சேதுக்கிட்டேயும் இந்த உண்மையை சொல்லு ராஜாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கத்துக்கிட்ட அங்க இருந்த அப்பத்தா சொல்ல ஈஸ்வரிய தள்ளி விட்டுட்டு, அம்மா நீயும் என் கூட வாமா, முதல்ல போய் அங்க இருக்க தமிழ்ச்செல்வியை பார்த்து நான் மன்னிப்பு கேட்கணும், நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்க அப்பத்தாவை அழைச்சிக்கிட்டு இங்க ராஜாங்கம் மோகனானு எல்லாருமே இன்னொரு பக்கம் கோர்ட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க கோர்ட்டுலயோ அங்க நீதிபதி சேதுவையும் தமிழ்ச்செல்வியையும் ஒரு ஒரு திசையில நிக்க வச்சு அங்க சேதுவை பார்த்து இங்க நீதிபதி இருந்துகிட்டு, சொல்லுங்க சேது, எதுக்காக கொடுத்திருந்த 6 மாச கால இடைவெளியிலே நீங்க 3 மாசத்துல இந்த கேஸை வாபஸ் வாங்கறதுக்காக வக்கீல் கிட்ட சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீதிபதி கேட்க, உடனே அங்க இருந்த சேது இருந்துகிட்டு, மன்னிச்சிடுங்க மேடம், நான் தெரியாம என் பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு என் பொண்டாட்டி வயித்துல வளர்ற குழந்தைய நான் சந்தேகப்பட்டு ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்டேன். ஆனா என் பொண்டாட்டி தமிழ்ச்செல்வியை பத்தி நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு எங்க 2 பேரையும் நீங்க விவாகரத்து கொடுத்து பிரிச்சுடாதீங்க. என்னால தமிழ்ச்செல்வியை பிரிஞ்சு வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது சொல்ல, உடனே அங்க இருந்த நீதிபதியோ, இங்க பாருங்க சேது, நீங்க தான் விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தீங்க. ஸோ நாங்க 6 மாச இடைவெளி கொடுத்திருந்தோம். ஆனா இப்போ நீங்க தமிழ்ச்செல்வியோட சேர்ந்து வாழ விருப்பம், கேஸை வாபஸ் வாங்கி இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா தமிழ்ச்செல்வியோட முடிவை நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீதிபதி சொல்ல, உடனே இங்க தமிழ்ச்செல்வியை பார்த்து, நீங்க சொல்லுங்க தமிழ்ச்செல்வி, உங்க புருஷன் சேது கூட நீங்க சேர்ந்து வாழ விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நீதிபதி கேட்க, இங்க தமிழ்ச்செல்வியோ என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்க. உடனே இங்க நீதிபதியோ, என்னம்மா நான் பாட்டுக்குன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஒன்று வாழ முடியும் இல்லை வாழ முடியாதுன்னு ஏதாவது பதில் சொல்லணும். ஆனா இப்படியே சில மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சரி, உங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் நான் டைம் ஒதுக்குறேன், நீங்க யோசிச்சுட்டு சீக்கிரமா வந்து முடிவை சொல்லுங்க அப்படின்னு நீதிபதி கொஞ்ச நேரம் ஒதுக்கி அங்க தமிழ்ச்செல்விக்கு நேரம் கொடுக்க 2 பேருமே அங்க கோர்ட்டுக்கு வெளியே வராங்க. அதே சமயம் கார் எடுத்துக்கிட்டு வேக வேகமா வந்த ராஜாங்கம் அங்க நின்றுகிட்டு இருந்த தமிழ்ச்செல்வி கிட்ட வந்து மனசார மன்னிப்பு கேட்டு அங்கேயே இங்க தமிழ்ச்செல்வி கிட்ட நன்றி சொல்றாரு. மாமா, என்ன மாமா சின்ன புள்ள மாதிரி கண்ணை கசக்கிக்கிட்டு என்கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சு அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி ரொம்ப பதட்டத்தோட என்ன நடக்குதுன்னே தெரியாம அங்க அப்பத்தா கிட்ட கேட்க, அப்பத்தாவோ இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்து சொன்ன எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்ல, இதை கேட்ட அங்க இருந்த சேதுவுக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்போ என் அப்பாவோட உயிரை காப்பாத்தினது தமிழ்ச்செல்வியா அப்படின்னு சேது அதிர்ச்சி தாங்க முடியாம அப்படியே நின்னுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இங்க ராஜாங்கவுமே அங்க தமிழ்ச்செல்வியை பார்த்து, அம்மாடி தமிழ், இந்த மாமாவுக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு. இங்க பாரு, முட்டாள்தனமா சேது ஏதோ ஓ மேல சந்தேகப்பட்டு விவாகரத்துக்கு முடிவு எடுத்துட்டான். ஆனா அவன் செய்த தப்ப நீ தயவு செஞ்சு செஞ்சிடாதம்மா. ஏதோ காலப்போக்குல இப்பயாவது என் பையன் சேது மனசு திருந்தி உன் கூட வாழணும், உன் வயித்துல வளர்ற குழந்தை அவனோட இதுன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதே மாதிரி நீயும் மனசு மாறி எப்படியாவது சேதுவ நீ ஏத்துக்கிட்டு நீயும் சந்தோஷமா வாழணும். எங்க வீட்டு மருமகளா, எங்க வீட்டு குல தெய்வமா நீ எப்பவும் எங்க வீட்லயே நிலைச்சு இருக்கணும். இந்த மாமாவுக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணு. தயவு செஞ்சு உள்ள போய் எனக்கு சேதுவை பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடவே சொல்லிடாத. 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும். என் உயிர் இருக்க வரைக்கும் நீ எங்க வீட்டு மருமகளா இருக்கணும் அப்படின்னு எங்க ராஜாங்கம் சொல்ல, ராஜாங்கம் கண் கலங்கி பேசுறத பார்த்து கேட்டு எங்க தமிழ்ச்செல்விக்குமே ரொம்பவுமே மனசு கஷ்டமா இருக்கு. மாமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, என் உயிர் இருக்க வரைக்கும் உங்க உயிர் இருக்க வரைக்கும் நான் எப்பவுமே உங்க வீட்டு மருமகளா தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன தமிழ்ச்செல்வி இங்க பேசிக்கிட்டு இருக்க உள்ளயோ அங்க சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் நீதிபதி அழைக்கிறதா உள்ள கூப்பிட 2 பேருமே உள்ள போக அங்க நீதிபதியோ தமிழ்ச்செல்வியை பார்த்து, உங்க புருஷன் சேது உங்களை விட்டு பிரியறதுக்கு மனசு இல்லாம உங்க கூட சேர்ந்து வாழணும்னு அவர் முடிவெடுத்துட்டாரு. இப்போ நீங்க உங்க முடிவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நீதிபதி கேட்க, இங்க தமிழ்ச்செல்வியோ மனசு மாறி, நான் என் புருஷன் சேது கூட சேர்ந்து வாழ எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வயித்துல வளர்ற குழந்தைக்காகவும் தன்னோட மாமனார் ராஜாங்கத்துக்காகவும் சேது கூட சேர்ந்து வாழ்றதா எங்க தமிழ்ச்செல்வி சொல்ல, இதை கேட்டதும் அங்க இருந்த சேதுவுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாகுது. உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம சேதுவை அங்கேயே நீதிபதி முன்னாடி தமிழ்ச்செல்விய கட்டி பிடிச்சு முத்தமும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு.